கார்த்தியோட உழைப்பினால் தான், என்னோட உழைப்பின் இல்லை, கார்த்தியோட உழைப்பினால் இன்னைக்கு தொடங்கப்படுது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். 9:30 மணிக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு கணபதி ஹோமம் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த கட்டிடம் வந்து திரும்ப தொடங்கி இருக்கு வேலைகள். அதே நேரத்தில் நான் இந்த தெய்வங்களை பார்க்கறதுக்கு என்னால் வர முடியல கார்த்தி, நான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போகிறேன், இது கண்டிப்பாக வந்து நான் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லி கார்த்திக் இப்போ அங்கிட்டு போய் அந்த வேலைகள் தொடங்கி இருக்கான். இந்த கட்டட வேலைகள் இனி யாராலையும் அதை தடுக்க முடியாது. ட்ரைனேஜ் மாதிரி கெட்டவங்கெல்லாம் வெளில அனுப்பி நல்லவங்களை மட்டும் உள்ளே சேர்த்து வச்சிருக்கு. இந்த மாதிரி உள்ளே வரும்போது எப்படி எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி. நான் ஏன் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் ஏன் வரணும் காலேஜுக்கு? நான் பாட்டு ஒரு தியேட்டரில் உட்காரலாம், நான் பாட்டு என் வீட்டில் உட்காரலாம், ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றி, தயவு செஞ்சு வாங்க திரையரங்கத்துக்கு வாங்க, உங்கள் சேலத்தில் கிட்ட இருக்கிற தியேட்டரில் போய் படம் பாருங்க அப்படின்னு நான் சொல்கிற ஆள் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணும். அதுதான் என்னோட நோக்கம். ரிலீஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 26 பிறந்தநாள் கொண்டாடும் அத்தனை தெய்வங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நீரோடி நல்லா இருக்கிறோம். ஆல் த ஏப்ரல் பார்ன் நம்ம மேடையில் பார்த்தோம். எல்லோருக்கும் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கிறது ஒரு கிஃப்ட்ன்றது எங்களால் முடியுது. பட் யுவர் கிஃப்ட் இஸ் டெஃபினெட்லி அவைட்டட் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன் ஏப்ரல் 26. முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இங்கிட்டு வந்து டான்ஸ் ஆடின அந்த பெண்களும் சரி, அதுக்கப்புறம் சிலம்பாட்டத்தில் பின்னி பெடல் எடுத்த அந்த கும்பலும் அந்த குழுவும் சரி, அதுக்கப்புறம் ஏவிஎஸ் காலேஜில் வந்த அந்த பசங்க அவங்க பண்ண கோரியோகிராஃபியும் சரி, அந்த பையன் ஒருத்தன் கண்ணாடி போட்டு மட்டும் தைரியமாக ஆடணும். அந்த உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா சார், நீங்க தேவிஸ்ரீ பிரசாத் சார் கூட கொலாபரேட் பண்ணி சாங்ஸ் பண்ணிருக்கீங்க. எல்லா சாங்குமே சூப்பர் ஹிட்டா இருக்கு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சாங்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தேவி கிட்ட நான் எப்பவுமே கேட்பேன், ஏன் என்னோட மட்டும் சேர மாட்டேங்கிறேன், எல்லா ஹீரோக்கும் பெரிய ஹிட்டு கொடுக்குறேன், ஏன் எனக்கு மட்டும் நான் என்ன குறை வச்சேன், இல்லை நான் எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன், இல்லை அந்த வார்த்தைகள் டோன்ட் வரி டோன்ட் உட்காந்துருக்காரு. அந்த மேஜிக் தான். அவர் என்ன சொல்றாரோ நாங்கள் அப்படியே வந்து அவரோட வண்டி வந்து கரெக்டாக ஓட்டுறவர் இருந்தாருன்னா, ஓட்டுநர் இருந்தால் நம்ம கூட வந்து சந்தோஷமா சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்க போகிறேன். சார் உங்களோட நான் அசனாடி வேலை செய்ய போகிறேன். இல்லை அதெல்லாம் இல்லை சார், பின்னாடியிலேருந்தே வேலை செய்யணும். ஆனால் அந்த 5 நிமிஷம் சீக்வன்ஸ் எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்டார். எல்லாரும் கேட்டோம். பட் அவர் பக்கமாக டிராயிங் போட்டு 3.5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹைவேல ஒரு ஃபைட்டு, பஸ்ஸை நிப்பாட்டுறதுலேருந்து இறங்கி டைலாக் கரெக்டாக பிடிக்கணும். பிடிச்சிட்டு வண்டியில் ஏறி ஃபைட்டுக்கு அப்புறம் மறுபடியும் வண்டியில் ஏறி போய் சேஸில் பிளாஸ்ட்டு வண்டிகள் கவரும். அதுக்கப்புறம் வணக்கவாங்க. அதில் வந்து மறுபடியும் கேமராமேன் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரி சாரோட அந்த சிந்தனை. நான் அப்படியே அதனால வந்து சைக்கிள் வாங்கினா நான் பாட்டு சீக்கிரமாக இப்போ அந்த டிராஃபிக்கில் போய் எங்கிட்ட வேணாலும் இதோ ஹரி சாரே கேட்டேன். ஒரு வாட்டி திருச்சியிலேருந்து காரைக்குடியிலேருந்து திருச்சி ஷிஃப்டிங்கு, எல்லா வண்டியும் ஷிஃப்ட் ஆச்சு. நான் ராஜா சார் பாட்டு போட்டு யுவன் பாட்டு போட்டு நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். சார் பார்த்துட்டு என்னப்பா இவன் வெயிட்டு குறைக்க சொன்னால் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான், 84 கிலோமீட்டர் திருச்சி வரைக்கும் வந்து சைக்கிளே போகிறான். பட் எனக்கு வந்து அவர் பாட்டு, இளையராஜா சார் பாட்டோ எனக்கு யுவன் சங்கர் ராஜா பாட்டு கேட்கும் போது நான் அப்படி அது ஒரு டீஸ்ட்ரெஸிங் ஆக்டிவிட்டி. உடல்நிலைக்கு மட்டும் இல்லை, நான் எப்பவுமே உங்க எல்லோருக்கும் நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு இல்லாட்டி கூட உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கோ இங்கிட்டு இருந்து ஆரம்பிக்கும். சும்மா ஜிம்முக்கு போய் பாடி ஏத்துறது, அழகுபடுத்திக்கிறது அது முக்கியம் இல்லை. மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். நான் ஓப்பனாக சொல்றேன், நான் தெரப்பிக்கு போவேன். தெரப்பிக்கு போறவன் மென்டல்னு கிடையாது. நான் ஏன் போறேன்னா, நான் வந்து சுத்தப்படுத்திக்கணும், உடம்பு மட்டும் இல்லை என் மூளையும் சுத்தப்படுத்திக்கணும். நான் கரெக்டாக கட்டுக்கோப்பாக போகணுன்றது தான் என்னோட நோக்கம். நிறைய பேர் வந்து அது என்னன்னா, இன்னைக்கு வந்து போனால் வந்து நம்மளை மென்டல் நினைப்பாங்க, நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க, அப்பா அம்மாவோட ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க. நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணாதான் அந்த பாரம் குறையும். இல்லைனா வந்து உங்களுக்குள்ளேயே இருந்தால் அது தவறு.